வணக்கம் மக்களே. இந்த உலகம் நிறைய ஆச்சரியங்கள் நிறைந்தது. தினந்தோறும் ஏதேனும் ஒரு கண்டுபிடிப்புகள், ஏதேனும் ஒரு நிகழ்வுகள், ஏதேனும் உலகின் ஏதாவது ஒரு பக்கங்கள்ல நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கு. அந்த மாதிரியான ஆச்சரியப்படக்கூடிய அதிசயத்தக்க ஒரு கண்டுபிடிப்பை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த உலகம் நிறைய வடிவிலான உளவாளிகளா பார்த்துருக்குது. உதாரணமாக மனித உளவாளிகள், இயந்திர உளவாளிகள், ரோபோ உளவாளிகள், விமான உளவாளிகள் அப்படின்னு நிறைய உளவாளிகளை பார்த்துருக்கு. முதல் முறையா இந்த உலகம் கொசு உளவாளியை பார்க்க போகுது. அதனப்பா கொசு உளவாளி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஒன்றாக இணைந்து கொசு வடிவிலான ஒரு ட்ரோனை, அதாவது உளவு பார்க்கக்கூடிய ஒரு ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய அளவு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா 0.6 சென்டிமீட்டர் மட்டும்தாங்க இதனுடைய அளவு. உண்மையான கொசுவை ஒத்த அளவிலான ஒரு ட்ரோனை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடித்ததற்கான நோக்கமா, காரணமா சீன அரசும் சரி, சீன விஞ்ஞானிகளும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதன பாதுகாப்பு நடவடிக்கைகள் போர் சமயத்துல எதிர் நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டுட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான தீவிரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக இந்த ட்ரோனை வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சீன அரசு ஒரு பக்கம் தெரிவிச்சாலும், இந்த உலகம் ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அச்சமும் பட்டு இருக்காங்க. ஏன் அச்சப்படுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த ட்ரோனை பயன்படுத்தி எதிர் நாடுகள் மீது சைபர் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு உலக நாடுகள் அச்சப்பட்டு இருக்காங்க. அதனப்ப சைபர் தாக்குதல் அப்படின்னு கேட்கலாம். சைபர் தாக்குதல் என்பது எதிர் நாடுகளுடைய தகவல்களை அவர்களுக்கு தெரியாமலேயே திருடுவது, சேதப்படுத்துவதுதான் சைபர் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைபர் தாக்குதலை பயன்படுத்தி எதிர் நாட்டினுடைய பொருளாதார தகவலாக இருக்கட்டும், இல்ல விவசாய தகவலாக இருக்கட்டும், இல்ல கல்வி சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்கட்டும், இல்ல விஞ்ஞான சம்பந்தப்பட்ட தகவலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எதிர் நாடுகள் தெரியாமலேயே திருட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மனித உளவாளிகளா இருக்கட்டும், இல்ல ரோபோ உளவாளிகளா இருக்கட்டும், விமான உளவாளிகளா இருக்கட்டும், இந்த உளவாளிகள் எல்லாம் சென்சார் மூலியமாவோ இல்ல ரேடாரின் உதவியின் மூலியமாவோ கண்டுபிடிச்சிட முடியும், கண்டுபிடிச்சு நம்ம அழிச்சிட முடியும். ஆனா இந்த கொசு வடிவிலான உளவாளியை ரேடாரின் மூலியமாவோ சென்சார் மூலியமாவோ அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு எளிதாக தடுக்க முடியாது அப்படின்றதான் இந்த உலக நாடுகளுடைய அச்சமாக இருக்கிறது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா முக்கியமா கவனமா இருக்கலாம். நன்றி.